தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் ஸ்ரீவைகுண்டம் தண்ணீரில் தத்தளித்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், இதுவரை அதிகமான மழை பொழிவு ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 48 சென்டிமீட்டர் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருந்ததா நம்ம பார்த்தோம். தற்போது அங்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை பொதுமக்கள் சந்தித்து வருகிறார்கள்? விவரங்கள் என்ன? அதாவது தென் மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் பகுதியில காலை முதலே அதிகமான கனமழை பெய்து வந்தது. அந்த மழையை தொடர்ந்து பெய்ததால் சாத்தான்குளம் பகுதியிலும் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஆழ்வார்திருநகரி பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்களை முகாம்களுக்கு நிர்வாகிகள் அழைத்து சென்றனர். தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டே இருந்த காரணத்தினால ஆங்காங்கே சாலைகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்க ஆரம்பித்தது. இதனால வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானார். இந்த நிலையில இரவு ஆனாலும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்ததுனால தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பு கருதி வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், மீட்பு பணியினர் எல்லாம் சேர்ந்து முகாம்களுக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு உணவுலாம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டே இருந்ததுனால ஆழ்வார்திருநகரி பகுதியில அந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் பிரதான சாலை ஓரத்துல நட்டு வைக்கப்பட்டிருந்த மின் கம்பங்கள் சரிந்து விழுந்தது. சரிந்து விழுந்ததுனால உடனடியாக மின் இணைப்பை துண்டிச்சுட்டாங்க. மின் இணைப்பை துண்டிச்சதுனால மக்களுக்கு எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற விவரம் தெரியாம வீட்டுக்குள்ளே முடங்கிய நிலை ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா செல்போன் டவர்களும் கட்டாகி யாருக்குமே கால் போக முடியாத சூழ்நிலை இருந்தது. இதனால பொதுமக்களும் யாரு கூடயும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மேலும் மீட்பு குழுவினரும் எந்தெந்த கிராமங்கள்ல யாரும் விடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்களால தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சிரமமான நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல மழை நீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது. சாலைகள் முழுவதும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை, யாரும் எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டதுனால காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர்லாம் ஆங்காங்கே சாலைகளை மூடி வைத்து போக்குவரத்தை தடை செய்து வச்சிருக்காங்க. இந்த நிலை எப்படி இருக்குதுன்னா, சாத்தான்குளம் பகுதிக்கு உள்ள யாரும் போக முடியாது, சாத்தான்குளத்துல இருந்து யாரும் வெளியிலையும் வர முடியாத நிலை. அது ஒரு தீவு மாதிரி சூழப்பட்டுட்டு இந்த பக்கம் வந்தா நாசிரத்தை தாண்டி ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் அந்த பகுதிகளை சுற்றி, இந்த திரும்பூர் வரையிலான பகுதிகளை சுற்றி அங்க தடுப்பு வச்சிருக்கிறதுனால யாரும் அங்க வெளியில இருந்து உள்ள வர முடியாது, உள்ள இருந்து வெளியிலையும் போக முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த நிலையில அணையிலிருந்து பாவனாஸ் அணையிலிருந்து கிட்டத்தட்ட 40,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு இன்னைக்கு. இது போக மழை நீர்கள்ல அந்த ஆறுகள்ல சேர போகும்போது இன்று இரவோ கிராமத்திலேயோ இல்ல மறுநாள் நாளைக்கு காலையிலேயோ ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அதிகமா வரும். வெள்ளப்பெருக்கு அதிகமா வர்றதுனால இப்போ இரவாக அந்த கலெக்டரோட உத்தரவுப்படி, தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரோட உத்தரவுப்படி அந்த ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களை தற்போது ரெஸ்கியூ டீம் எல்லாரும் சேர்ந்து உயர்வான பகுதிக்கு, தாழ்வான பகுதியில இருந்து கரையோர பகுதியில் அப்புறப்படுத்தி உயர்வான பகுதிக்கு கொண்டு சென்றுகிட்டு இருக்காங்க. நன்றி தாமோதரன், உங்களுடைய தகவல்களுக்கு. தூத்துக்குடியில் குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தண்ணீரில் தத்தளித்து வருகிறது. அங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மாவட்டம் ஏரல் வட்டம் அழகிய மணவாளர் கிராமம் எங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் வாய்க்கால். இந்த சூழ்நிலை கடுமையான ஒரு தண்ணி, அதாவது இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இந்த தண்ணி 2 பக்கம் நாங்கள் இடையில மாட்டிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வட்டாட்சியர் முதல்ல ஏற்கனவே வட்டாட்சியிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இந்த சுற்று வட்டார நம்ம அரசு அதிகாரிகள் இதில் துரித நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இப்போ ரொம்ப ஒரு கடினமான லெக்கில் இருக்குது. விரைவுபடுத்தி அதை சீர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் இந்த நமக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வர்றாங்க, அதோட போயிடுறாங்க. ஆனால் பொறுத்த வரைக்கும் மழை பெய்தால் இங்கே தண்ணீர் தேக்கங்கள் அதிகமாக இருக்குது. இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் வாய்க்கால் தண்ணீர் வெளியே வந்த சரித்திரமே இல்லை.
முதல் முறையாக வந்திருக்கு, அதுவும் வெளியே முட்டல வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா ஒரு மணி நேரம் இன்னும் தண்ணி அதிகமாக மழை பெய்து தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா ஊருக்குள்ள தண்ணி வந்துடும். ஏற்கனவே மழை பெஞ்சு தண்ணி கடுமையாக வந்து கரண்டைக்கால் அளவில் வந்து கெட்டி போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, சரியான வடிகாலும் இல்லாமல் ஊருக்குள்ளே தண்ணிகளும் தேங்கி கிடக்கு. அதையும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. வட்டாட்சியர் வராங்க, வட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்னொரு அதிகாரிகளும் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க தவிர, ஆனால் காட்சிகள் ஒருபோதும் மாற மாட்டிருக்கு. தொடர்ந்து தான் இருந்துகிட்டு இருக்கு. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அழகிய மனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.